எங்க அம்மா அந்த திங்ஸ்லாம் குடுத்து விட்டு ஒரு 1 வீக் மேலேயே ஆகுது. பார்த்துச்சு அப்டின்னா கண்டிப்பா திட்டும். ஏன்னா எதையுமே எடுத்து வைக்கல, அப்படியே வச்சுட்டேன். 2 வகையான வடகம் குடுத்துருந்ததுன்னு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, கூழ் காய்ச்சி போடுவாங்கல்ல அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து கிள்ளு வத்தல். அது வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மாகிட்ட இந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் கேட்டிருந்தேன். அப்படியே ஒண்ணு ஒண்ணா ஆட் ஆகி அது இவ்வளோ பெரிய பார்சலாவே மாறிடுச்சு. நான்வெஜ் வைக்கும்போது மட்டும் இந்த குழம்பு தூள் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு தனி மிளகாத்தூளும், மல்லித்தூளும் தனியா யூஸ் பண்ணிக்கிறது. அதனால மல்லித்தூளும் கொஞ்சமா தனியா அரைச்சு குடுத்துருந்தது. எங்க வீட்லயே அதிகமா யூஸ் பண்ணாத ஒரு பொருள்னா அந்த புளி தான். ஏன்னா புளிப்பு 2 பேருக்குமே அதிகமா பிடிக்காதா? கொஞ்சமா புளி வாங்குனாலே நெறைய நாள் வச்சு யூஸ் பண்ணிட்டுருப்பேன். இவ்வளோ புளி எவ்வளோ நாள் வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அப்படியே நைட்டு டின்னருக்கு மாவு வாங்கிட்டு, ஒரு பப்பாளி பழமும் கீழ போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இல்ல கடையில எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இல்ல. ஏன்னா, அந்த வெளியில ட்ரைனேஜுக்காக குழி தோண்ட போறாங்க. யாரும் கடைக்கு வர முடியாதுன்றதுனால எதுவுமே வாங்கி வைக்கலையாட்டுக்குது. இருக்கிறத வாங்கிட்டு வந்துட்டு தோசை பண்ணிட்டு, அது கூடவே தக்காளி குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.